வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆழமான, ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையானதும் கூட. ஆமா, அதுதான் அதோட ஸ்பெஷல். நம்ம கையில இப்போ ஸ்டீவன் மிச்சல் மொழிபெயர்த்த தாவோ தேஜிங் புத்தகத்தோட சில பகுதிகள் இருக்கு. இது கிட்டத்தட்ட 2500 வருஷம் பழமையான ஒரு சீன தத்துவ நூல். ஆமா, இதை எழுதினது யாருன்னு கூட நமக்கு கரெக்டா தெரியாது. லாவோ ட்சூ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பேருக்கே முதிய குரு அப்படின்னு தானே அர்த்தம். கரெக்ட். அவரு தன்னை பத்தி எந்த ஒரு அடையாளத்தையும் விட்டுட்டு போகல. இந்த சின்ன சின்னதா ஒரு 81 கவிதைகள் இருக்கிற இந்த புத்தகத்தை தவிர. ஆமா, ஒரு மர்மமான புத்தகம். நிச்சயமா. அந்த மர்மத்துக்குள்ளதான் ஆம், வாழ்க்கை எப்படி வாழ்றதுங்கிறதுக்கான ஒரு பெரிய திறவுகோல் இருக்கு. இன்னைக்கு நாம இந்த புத்தகத்தோட சாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குறிப்பா வெய் வூ வெய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். செயல்படாமல் செயல்படுவது கேட்கவே ரொம்ப முரணா இருக்கு. ஆமா, செயல்படாம எப்படி செயல்பட முடியும்? இது என்ன சோம்பேறித்தனத்தை பத்தி பேசுதா? இல்லவே இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அதத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பழமையான ஞானம் இன்னைக்கு இருக்கிற நம்மோட வேகமான வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும்னு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்தோட பேர்லயே இருக்கு தாவ். அப்படின்னா என்ன? முதல் அத்தியாயத்திலேயே சொற்களால் விவரிக்கக்கூடிய தாவ் உண்மையான நித்தியமான தாவ் அல்ல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்களே. ஹாஹா, ஆமா. இதுதான் அந்த புத்தகத்தோட அழகே. அது உங்களுக்கு நேரடியா பதில்களை தராது, உங்களை சிந்திக்க வைக்கும். அப்போ தாவுவை எப்படி புரிஞ்சுக்கிறது? அத ஒரு வார்த்தையில அடக்கவே முடியாது. அது பிரபஞ்சத்தோட அடிப்படை ஆதாரம், எல்லாத்துக்கும் மூலம். ஆனா அதுக்குன்னு ஒரு உருவமோ பேரோ கிடையாது. ஓகே. 4வது அத்தியாயத்துல ஒரு அருமையான உவமை இருக்கு. தாவோ ஒரு வற்றாத கிணறு மாதிரி. அது எல்லாத்தையும் உருவாக்குது, ஆனா அது தன்னை பெருசா காட்டிக்கிறது இல்ல. அப்போ அது ஒரு சக்தி மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல ஒரு கடவுள் மாதிரியா? சில இடங்கள்ல அத பெரிய அன்னை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வெற்றிடம். ஆனா அந்த வெற்றிடத்துல இருந்து தான் கணக்கில்லாத உலகங்கள் பிறக்குதுன்னு 6வது அத்தியாயம் சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அது கடவுளை விட பழமையானதுன்னு ஒரு வரி வருது. அப்போ நாம வணங்குற கடவுள்ங்கிற கான்செப்ட்க்கு முன்னாடி இருந்த ஒரு மூல சக்தியா? சரியா சொன்னீங்க. இது ஒரு மதம் இல்ல, ஒரு தத்துவம். பிரபஞ்சம் உருமாகறதுக்கு முன்னாடியே இருந்த மாறாத அமைதியான ஒரு முழுமையான ஒண்ணு. சரி, அப்படி ஒரு பிரபஞ்ச சக்தியோட நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க எப்படி இணைய முடியும்? அதை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கு அத்தியாயத்திலேயே ஒரு க்ளூ இருக்கு. ஆசையிலிருந்து விடுபடும்போது நீ மர்மத்தை உணர்கிறாய். ஆசையிலிருந்து விடுபடும் போது. ஆமா, ஆசையில் சிக்கும்போது அதன் வெளிப்பாடுகளை மட்டுமே காண்கிறாய். யோசிச்சு பாருங்க, நம்ம மனசு எப்பவும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கு. ஆமா, ஓடிட்டே தான் இருக்கு. எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு ஆசைகளும் திட்டங்களும். இந்த சத்தம் தான் தாவோவோட அந்த இயற்கையான ஓட்டத்தை நாம உணராம தடுக்குது. ஓஹோ. அதனாலதான் புத்தகம் சொல்லுது, அதை உன்னால் அறிய முடியாது, ஆனால் நீ அதுவாக இருக்க முடியும்னு. இது அறிவை பத்தின விஷயம் இல்ல, இது உணர்வை பத்திர விஷயம். புரியுது. மனசை அமைதிப்படுத்தி ஆசைகளை குறைச்சா அந்த பிரபஞ்ச ஓட்டத்தை உணர முடியும். சரி, இங்கதான் அந்த வெய் வெய்ங்கிற கான்செப்ட் வருதுன்னு நினைக்குவேன். கரெக்ட். செயல்படாமல் செயல்படுவது. முன்னுரையில ஒரு விளையாட்டு வீரர் இல்லனா ஒரு டான்சர் ரொம்ப சிரமப்படாம நேச்சுரலா செயல்படுறத உதாரணம் சொல்றாங்க. அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுதான் தாவோயிசத்தோட மைய கருத்துனே சொல்லலாம். வெய் வூ வெய்னா சோம்பேறித்தனம்னு இல்ல, அதுக்கு நேர் எதிர். அப்போ அதுதான் உச்சபட்ச செயல்திறன். ஒரு செயலை நீங்க செய்யும்போது நான் தான் இதை செய்யறேங்கிற அந்த ஈகோ இல்லாம அந்த செயலோட ஒன்றி போறது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நீங்க நல்லா தெரிஞ்ச வழியில கார் ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கியர் மாத்துறதையும் ஸ்டீரிங்க திருப்புறதையும் நீங்க யோசிச்சு செய்யறதில்ல. இல்ல, அது தானா நடக்கும். ஆமா, அது தானா நடக்கும். நீங்களும் காரும் சாலையும் ஒன்னா இயங்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதுதான் வெய் வூ வெய், சிரமம் இல்லாத செயல்பாடு. ஆஹா, அருமையான உதாரணம். அப்போ இது ஒரு செயலை வற்புறுத்தி கஷ்டப்பட்டு செய்யாம அது இயற்கையா நடக்க அனுமதிக்கிறது. அதேதான். 3வது அத்தியாயத்துல செயல்படாமையை பயிற்சி செய், எல்லாம் தானாகவே அமைந்துவிடும்னு ஒரு வரி வருது. ஆனா நம்ம ஆபீஸ்ல நம்ம வாழ்க்கையில எல்லாமே டெட்லைன் டார்கெட்னு வற்புறுத்தி செய்ய வேண்டியதா இருக்கே. ஆமா, அங்கே இதை எப்படி பொருத்தி பார்க்கறது? இது ஒரு பொதுவான சந்தேகம்தான். வேவு வேய்னா வேலையை விட்டுட்டு உட்கார்றதுன்னு அர்த்தம் இல்ல, வேலைய வேறொரு விதமா அணுகிறது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் மைக்ரோ மேனேஜ் பண்ணி எல்லாரையும் அழுத்தம் கொடுத்து வேலை வாங்கினா டீம் சோர்வடைஞ்சிடும்.
ஆமா, வேலையும் சரியா நடக்காது. இதுதான் செயல்படுவது, அதாவது வற்புறுத்தி செயல்படுவது. ஆனா அதே மேனேஜர் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்து அவங்கள நம்பி அந்த ப்ராசஸ் இயற்கையா நடக்க அனுமதிச்சா, அற்புதமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆமா, அவர் எதுவும் செய்யாத மாதிரி தெரியும், ஆனா எல்லா வேலையும் நடந்திருக்கும். இதுதான் செயல்படாமல் செயல்படுவது. புரியுது. இது கட்டுப்பாட்டை விட்டுட்டு அந்த செயல்முறைய நம்புறது. பர்ஃபெக்ட். 48வது அத்தியாயத்துல ஒரு அருமையான விளக்கம் இருக்கு. தாவோவை பயிலும்போது ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒன்று கைவிடப்படுகிறது. ஆமா, படிப்படியாக நீ விஷயங்களை வற்புறுத்துவது குறைகிறது, இறுதியில் செயல்படாத நிலையை அடைகிறாய். எதுவும் செய்யப்படாத போது எதுவும் செய்யப்படாமல் விடப்படுவதில்லை. இது நம்மளோட சுமைகளை குறைச்சுக்க சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, மனசுல இருக்கிற சுமைகள். மிகச்சரியா சொன்னீங்க. உலகத்தை திருத்த முயற்சி பண்ணாத, அத அதன் போக்கில் விடுன்னு 29வது அத்தியாயம் சொல்லுது. ஏன்னா நீங்க ஒன்றை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது அது உங்க கட்டுப்பாட்டை மீறி போகும். இந்த புத்தகம் முழுக்கவே இந்த மாதிரி முரண்பாடுகளா இருக்கு. இருக்கு. வெற்றி தோல்வியைப் போலவே ஆபத்தானதுன்னு ஒரு இடத்துல படிச்சேன். அப்புறம் உண்மையான முழுமை அற்றதாக தெரிகிறதுன்னு வருது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம உலகத்தன் நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, அழகு அசிங்கம்னு ரெண்டா பிரிச்சு பாக்குறோம். ஆமா, இரட்டைகளா பாக்குறோம். ஆனா தாவோயிசம் என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளது. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்ல. எப்படி? 2வது அத்தியாயத்துல அழகா சொல்றாங்க, அழகு என்றால் என்னவென்று எல்லோருக்கும் தெரிந்ததால்தான் அசிங்கம் என்ற கருத்தே உருவானதுன்னு. நன்மைன்னு ஒண்ணு இருக்கிறதால தான் தீமைன்னு ஒண்ணு நாம அடையாளப்படுத்துறோம். ஓஹோ, அப்ப இது ரெண்டு பக்கத்தையும் ஏத்துக்க சொல்றதா? நல்லது கெட்டதுன்னு எதுவும் இல்லையா? அப்படி இல்ல. தாவோ எந்த பக்கமும் எடுக்காது. அது பாரபட்சமற்றது. அது நன்மை தீமை ரெண்டையுமே உருவாக்குதுன்னு 5வது அத்தியாயம் சொல்லுது. சூரியன் மாதிரி. கரெக்ட். சூரியன் நல்லவங்களுக்கும் காயுது, கெட்டவங்களுக்கும் காயுது இல்லையா? அது மாதிரி தான் நாம ஒரு விஷயத்த முழுமைன்னு நினைச்சா அதுக்கு எதிரில முழுமையற்றதுன்னு ஒன்னு உருவாக்கிடுறோம். ஆமா. ஆனா 22வது அத்தியாயத்துல சொல்ற மாதிரி, நீ முழுமை அடைய விரும்பினால் உன்னை ஒரு பகுதியாக இருக்க அனுமதி. நீ நேராக விரும்பினால் உன்னை வளைந்திருக்க அனுமதி. நம்மளோட குறைகளை ஏத்துக்கிறப்பதான் நாம முழுமை அடையறோம். இது ரொம்ப ஆழமா இருக்கு. இது விட்டு கொடுத்தல் மென்மையோக சக்தியை பத்தியும் பேசுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தண்ணி. ஆமா, படிச்சேன். 78வது அத்தியாயத்துல உலகில் தண்ணீரைப் போல மென்மையாகவும் விட்டு கொடுப்பதாகவும் எதுவும் இல்ல. ஆனாலும் கடினமான வளைந்து கொடுக்காத பாறையையும் கரைப்பதில் அதை மிஞ்ச எதுவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மரம் புயல்ல விரைப்பா நின்னா உடைஞ்சிடும். ஆனா ஒரு புல் வளைஞ்சு கொடுத்து தப்பிச்சிடும். அதேதான், மென்மைதான் உண்மையான வலிமைன்னு தாவோயிசம் நம்புது. கடினமான விரைப்பான விஷயங்கள் மரணத்தோட தொடர்புடையது. மென்மையும் நெகிழ்வுத்தன்மையும் வாழ்வோட தொடர்புடையது. ரொம்ப நல்ல ஒப்பீடு. சரி, நாம தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசிட்டோம். ஆனா இந்த புத்தகம் தலைமைத்துவம், ஒரு நாட்டை ஆள்றத பத்தியும் பேசுதே. ஆமா, பேசுது. ஒரு தாவோயிச குரு இல்லனா ஒரு தலைவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? எங்கேயும் அதே வெய் ஒய் தத்துவம்தான். 17வது அத்தியாயத்துல தலைவர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. 4 வகையா? ஆமா. மிக சிறந்த தலைவர் யாருன்னா, அவர் இருக்கிறதே மக்களுக்கு தெரியாது. வேலை முடிஞ்சதும் மக்கள் ஆஹா இத நாமளே செஞ்சிட்டோம்னு சந்தோஷப்படுவாங்க. வாவ். அடுத்த நிலையில இருக்கிற தலைவரை மக்கள் நேசிப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவருக்கு பயப்படுவாங்க. மிக மோசமான தலைவரை வெறுப்பாங்க. இது இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப் ஐடியாஸ்க்கு நேர் எதிரா இருக்கே. ஆமா, இன்னைக்கு தலைவர்கள் எல்லாரும் முன்னாடி நின்னு நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லதானே ஆசைப்படுறாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா இது மக்களை அதிகாரம் உள்ளவங்களா மாத்துறத பத்தி பேசுது. 57வது அத்தியாயத்துல ஒரு வரி வருது. சொல்லுங்க. கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்து. நிலையான திட்டங்களையும் கருத்துக்களையும் கைவிடு. உலகம் தன்னைத்தானே ஆளும். ஆஹா. நீங்க எவ்வளவு சட்டங்களையும் தடைகளையும் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் அதை மீற வழி தேடுவாங்கன்னு அது எச்சரிக்குது. தலைவர் தன்னை முன்னிலைப்படுத்தாம மக்களுக்கு சேவை செய்யும்போது மக்கள் அவரை ஒரு பாரமா நினைக்க மாட்டாங்க. 60வது அத்தியாயத்துல ஒரு அழகான ஓமை இருக்கு. ஒரு பெரிய நாட்டை ஆள்வது ஒரு சிறிய மீனை பொரிப்பது போன்றதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு சின்ன மீனை வறுக்கும்போது அதை அடிக்கடி திருப்பி போட்டா என்னாகும்? உடைஞ்சிடும், குழஞ்சு போயிடும். இல்லாம அடிக்கடி தலையிடக்கூடாது. அமைதியா மிதமா நம்பிக்கையோட வழி நடத்தணும். இதுதான் தாவோயிச தலைமை பண்பு. சரி, இவ்வளவு விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி கேளுங்க. இந்த தாவோ தேசிங் சொல்றபடி ஒரு அமைதியான நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னதான் வழி? வழி ரொம்ப எளிமையானது. ஆனா கிடைப்பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது என்ன? முதல் படி மனச காலி பண்றது. 16வது அத்தியாயம் சொல்லுது, உன் மனதை எல்லா எண்ணங்களிலிருந்தும் காலி செய்.
உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும். சிந்திப்பதை நிறுத்து, உன் பிரச்சனைகளை முடினும் ஒரு இடத்துல வருது. ஆமா, 20வது அத்தியாயம். இதுக்கு அர்த்தம் முட்டாளா இருக்கணும்னு இல்ல. தேவையில்லாத குழப்பமான சிந்தனைகள்ல இருந்து விலகி நிகழ்காலத்துல அமைதியா இருக்க பழகணும். இது ஆசைகளை கைவிடுறதோடையும் சம்பந்தப்பட்டது தானே? வண்ணங்கள் கண்ணை குருடாக்குகின்றன, ஆசைகள் இதயத்தை வாட்டுகின்றனன்னு வருது. ஆமா, ஆனா புத்தகம் ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லல. ஆசைகள்ல சிக்கி அது உங்களை ஆட்டி படைக்க அனுமதிக்காதீங்கன்னு தான் சொல்லுது. ஓகே. 33வது அத்தியாயத்துல ஒரு ஆழமான வரி இருக்கு. உன்னிடம் போதுமானது இருப்பதை நீ உணர்ந்தால் நீ உண்மையிலேயே பணக்காரன். இது பணத்தை பத்தி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. புகழ், அதிகாரம், பொருள் எல்லாத்துக்கும் பொருந்தும். போதும் என்ற மனநிலையை அடையிறது தான் உண்மையான செல்வம். சரி. இறுதியா 67வது அத்தியாயம் 3 பெரிய பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்குது. எளிமை, பொறுமை, இரக்கம். எளிமை, பொறுமை, இரக்கம். ஆமா, உங்க செயல்கள்லயும் எண்ணங்கள்லயும் எளிமையா இருந்தா நீங்க வாழ்க்கையோட மூலத்துக்கு திரும்புறீங்க. எல்லாரிடமும் பொறுமையா இருந்தா நீங்க பிரபஞ்சத்தோட இயல்போடு இணக்கமா இருக்கீங்க. இரக்கம். முதல்ல உங்க மேல நீங்க இரக்கம் காட்டும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் நீங்க சமரசம் ஆகிடுறீங்க. இந்த 3 தான் அமைதியான வாழ்க்கைக்கான திறவுகோல்கள். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, தாவோ தே சிங் ஒரு ரூல் புக் இல்ல, அது ஒரு கைடு. ஆமா, ஒரு வழிகாட்டி. வாழ்க்கையோட இயற்கையான ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, முரண்பாடுகளை ஏத்துக்கிட்டு, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தணுங்கிற நம்மோட வெறிய கைவிட்டா ஒரு சிரமமில்லாத இயல்பான வாழ்க்கைய வாழலாம். ஆமா. இது கடினத்தன்மைக்கு மேல மென்மையையும், அகங்காரத்துக்கு மேல பணிவையும், செய்வதை விட இருப்பதையும் மறிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. பதில்கள் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லுது. ஆமா. எல்லா பதில்களும் உங்களுக்குள்ளேயே இருக்கு. இது ஞாபகப்படுத்துது. 54வது அத்தியாயத்துல வர்ற மாதிரி இந்த உண்மைகள் எல்லாம் சரிதான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்குள் பார்ப்பதன் மூலம். ரொம்ப அருமை. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். சொல்லுங்க. 71வது அத்தியாயம் சொல்லுது, எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்வதுதான் உண்மையான அறிவு. எல்லாம் தெரியும் என்று நினைப்பது ஒரு நோய். ஆழமான வரி. நாம எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல சில விஷயங்கள்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்றதோட சக்தியும் அந்த திறந்த மனப்பான்மையும் உங்க வாழ்க்கையிலயோ உங்க வேலையிலயோ ஏத்துக்கிட்டா அது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு யோசிச்சு பாருங்க.